ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 3 மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் கலர் மாறினோடனே வெட்டி வச்சுருந்தா வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. தக்காளி எதுவும் சேர்க்கல, அதனால் புளிப்புக்காக புளி போட்டிருக்கேன். நல்லா கலர் மாறி வரணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இந்த அளவு கலர் மாறி வந்தோடனே செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துட்டான்னு. இப்போ இதிலே ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். உங்களுக்கு போடனா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சுருளை வதங்கின உடனே கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சாலும் சரி, ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாலும் சரி. நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன், அதான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, காயப்பொடி போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோட சேர்த்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.